அகிலம் போற்றும் ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உடலில் வியர்வையை போக்கி மகிழ்ச்சியை தருவது விசிறி. எங்களை போன்ற பேச்சாளர்களை வாழ வைத்து பெருமைப்படுத்த மண்தான் இந்த முசிறி. பாருங்க, நல்லா சிரிச்சு முக மகிழ்ச்சியோடு இருக்காங்க. ஏன் இப்படி சிரிச்சு முக மகிழ்ச்சியோடு இருக்காங்கன்னு பார்த்தேன். ஊர் பேர் முசிறி, அதுல கடைசி 2 எழுத்து சிரி. ஆஹா, முகமலர்ச்சியோடு சிரித்திருக்கிற அந்த மக்களை மீண்டும் மீண்டும் நினைத்து நான் சொல்லப்படுறேன். நீங்க வந்ததுலேருந்து அரை மணி நேரம் அப்படியே திருதிரு முழிக்குமோ நினைச்சேன். இந்த மாதிரி பாயிண்ட் தான் நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைய தலைமுறையால் நாட்டிற்கு வளர்ச்சியா தளர்ச்சியா என்கிற இந்த கேள்விக்கு எங்க 3 பேரையும் பாருங்க நடுவர் அவர்களே, இந்த தளர்ச்சி ஆகி போட்டு இந்த சமுதாயம் இப்படி போச்சேன்னு சொல்லி மிகப்பெரிய கோபத்தோடு அண்ணா பாரதியோட முகத்தை பாருங்க, கோபத்தோடு பொங்கி எழுந்திருக்கிறாங்க. அவங்க எங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, கோபம் இருக்கீங்க. எங்க உங்க அணிலே ஒரு குழப்பமா இருக்கு. அவங்க கோபமே அப்படிதான், எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே தான். உங்க பெரிய பேச்சு அப்படியா? எங்க பெரிய ஆனால் எதிரணியில வளர்ச்சின்னு சொல்லி பேச வந்திருக்கீங்க. என்னமோ இளைய சமுதாயம் தூக்கி நிறுத்திவிட்டான்னு பேச வந்திருக்கீங்களே. இவர் என்ன ஓட்டப்பந்தய வீரர்? அவரு என்ன உலக கோப்பை வாங்கிட்டு வந்தீங்க? இல்ல பக்கத்துல ஒரு அம்மா இருக்க அதன குத்துச்சண்டை வீரர், என்ன கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்தீங்க? இல்ல நேத்து கப்பு வாங்கினாருங்க, பாத்ரூம்ல கப்பு இல்லைன்னு சொல்லி ஒன்று வாங்கிட்டு வந்தார் கடையில. அதுதான் வாங்க முடியும், வேற என்ன? ஆனால் இன்றைய தலைமுறையால் நாட்டிற்கு வளர்ச்சியா தளர்ச்சியா என்று நாங்கள் பேசுவதற்கு நல்ல தீர்ப்பை வழங்க இருக்கக்கூடிய நடுவர் என்பவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தீர்ப்பை எழுதிவிட்டு அந்த பேனாவை கடைசியா குத்தி உடைத்து விடுவார். ஆனால் எங்கள் மதுரை முத்து உடைஞ்ச பேனாவிலேயே தீர்ப்பு எழுதுவார். நல்ல வேலைக்கு பேனாவை குத்தி உடைத்து விடுவார். இங்கு நடுவர் மூக்க குத்தி உடைத்து விடுவார்கள். நடுவர் அவர்கள் இந்த தலைப்புல கொஞ்சம் நீங்க மயக்கமான நிலையில கொஞ்சம் குழப்பமா இருக்கீங்க. உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். முதலிரவு அன்னைக்கு என்ன ஆகனா கதையவே ஆரம்பிக்கலையா, அதுக்குள்ளே ஆகாங்கிறீங்க? அதே ஒரு கதை தானே. அந்த பொண்ணு சொம்புல பால் கொண்டு வருது அந்த ரூமுக்குள்ள. மாப்பிளக்காரன் அங்க ரூம்ல உட்காந்துக்கிட்டு கீழே விழுந்து மல்லாக்க விழுந்து கையையும் காலையும் உதறி அழுதுகிட்டே கிடக்குறான். ஏன்? அழுவுற பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும். சரி, உங்களுக்கு உதவ கிடைக்கும், அது நிச்சயமா எனக்கு தெரியுது. அவர்களே, தமிழ் பண்பாடை வளர்க்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு இளைஞன் இல்லைங்க. அந்த காலத்துல நாங்கெல்லாம் இளமையா இருக்கிற பொழுது எங்களுக்கு பள்ளி ஆசிரியர் பாடம் நடத்த வருவார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி, இந்த மாதிரி எல்லாம் பாடம் நடத்துவாங்கடான்னு. ஒரு பையன் எழுந்திரிச்சான் 8ஆம் வகுப்புல. சார் நான் பாடுறேன்னா, யாரு இளைஞனோட இளமையை பாருங்க, தமிழை வளர்க்கலாம் பாடுறான்னு. பல்ட்டி பாக்குற பல்ட்டி என்னடா மக்களுமா மக்கரு குக்கருமா நக்கல்லு என்னடா பாட்டுது, இது என்னடா அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறேன். சார் வானாகி மண்ணாகின்னு பாண்டியல ஏதாவது நான் கேட்டேனா? பல்ட்டி பார்க்கறேன்னா பல்ட்டி அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கு அப்படின்னா அவன். ஏன்னா அன்னைக்கு உள்ள இளைஞர்கள் கலையின் வடிவத்திலே தமிழை வளர்த்தார்கள். இன்றைக்கு அப்படி வளர்க்கல. அன்னைக்கு இளைஞர்கள் என்ன செஞ்சாங்க பாருங்க. தந்தான தந்தன தானே தானே நானே நானே தானே நானே தானே ஓ இதுல எப்படி இருக்கு அந்த கிராமியம் தமிழ் மனம்? இன்னைக்கு நீங்க ரொம்ப வளர்ச்சி சொல்றீங்களே, வளர்க்கலாம் பாருங்க தமிழ். இன்னைக்கு இருக்க எப்படி என்னப்பா என்ன? நான் ஒரே நிமிஷம் பயந்துட்டேன். ஏன்னா முதல் பேச்சாளர் அவரு கையை காலை இழுத்தான்னு வச்சுக்கோங்க, அப்ப 2 ஆளுக்கு வகுத்தால வாந்தி போய் கிடக்கும். இன்றைய இளைஞன் தமிழை வளர்க்கிறானாயா? இது பெரிய வளர்ச்சி. அது எங்க கல்லூரி மாணவன் எடுத்து அடுத்த ஸ்டெப் கல்லூரி காலேஜுக்கு வாங்க. இப்ப நடுவர் நீங்க எல்லாம் காலேஜ்ல படிக்கும் போது குறைஞ்சது ஒரு 4-5 பொம்பளை பிள்ளையாவது நீங்க லவ் பண்ணிருப்பீங்க. என்ன இப்படி முடிஞ்ச ஒன்னு பண்ண சொல்லுங்க, இல்ல முள்ளேன்னு சொல்லிட்டு போங்க. இல்ல 2 பேரும் குறைச்சிட்டீங்களேன்ற ஆதங்கம் தான். எங்க இந்த முடிய என்ன பாடுபடுத்துறாங்கறீங்க? எங்க அந்த காலத்துல இளைஞர்கள் குடுமி வச்சிருப்பான், இல்லனா அப்படியே கிராப் போட்டிருப்பான். அதானே இன்னைக்கு பாருங்க இங்க இருக்க அப்படியே சுத்தமா கரைச்சு விட்டுட்டு முன்னாலே இழுத்து விட்டு வர்றாயா. அது மழை வெஞ்சா ஒழுகாம இருக்கு கண்ணு காதுல. இன்னும் சில பேர் நல்ல பாம்பு படம் எடுத்தது மாதிரி வர்றாயா. இன்னும் சில பேர் சுத்தமா கரைச்சு விட்டு இதுல 3 கோடு போட்டு விட்டு வர்றான். என்னடாங்கற இதான் ஹைவேஸ் ரோடு அப்படிங்கறாங்க. அதுக்குள்ள பேனெல்லாம் பிரிஞ்சு போறதுக்காக டிராபிக்லாம் போறது. இன்னும் சில பேர் சுத்தி சிரைச்சு விட்டு நடுவுல எண்ணெய் சட்டியை குப்புற கவுத்து விட்டது மாதிரி வர்றான். இன்னும் சில பேர் வைக்க போற சரிச்சு விட்டது மாதிரியா வர்றான். இப்ப நாகரிக மோகத்துல உச்ச நிலைமைக்கு போயிட்டான். இப்ப லோகிப்பி பண்ண ஒரு பேண்ட் தெரியுமா? அப்படியா? அன்னைக்கு பாக்குற பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தன் நேரா ஓடி வந்தான். டப்புன்னு பஸ்ல ஏறி கம்பியை பிடிச்சான், பேண்ட் கீழே கிடக்கு.
இது லோகிப்பு பேண்ட் வளர்க்குறாரு அவர். பக்கத்தில் அந்த பிள்ளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வேர்த்து குப்புன்னு ஆயிடுச்சு. டக்குன்னு அங்க நின்று ஒருத்தன் பார்க்குறான். இந்த புள்ள பயத்துல கர்ச்சிப்பை எடுத்துச்சு தொடக்க, கர்ச்சிப்பு கீழே விழுந்துருச்சு. அந்த பையன் பாஞ்சு வந்து எடுத்து அந்த பிள்ளைகிட்ட கொடுத்தான் பாருங்க, ஹெல்ப் பண்றாராம். அதுக்கு அந்த பொண்ணு தேங்க்ஸ் அப்படின்னுச்சு. இவன் உடனே ஐ லவ் யூ அப்படின்னு. உண்மையிலே இன்னைக்கு இந்த செல்போன் வந்த முன்னாடி நீங்க தலைச்சின்னு பேசினா கூட திருட்டு போயெல்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க. நைட்லாம் அவங்க திருட போனோம். இப்போ எந்த வீட்லையும் எவனும் தூங்கல. 3 மணிக்கெல்லாம் செல்போனை தடவிட்டே இருக்கேன். அப்படியே பார்க்குறேன், கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கடா நெட்டை, ஏன் வேலையே பார்த்துக்கிறேன். கிடையவே கிடையாது. எங்க ஊர்ல ஒருத்தன் லவ் பண்ண நடுவர்களே. ஆனா அந்த பொண்ணோட வீட்டுல யாரும் ஒத்து வரல. உடனே இந்த பையன் சொன்னா, ஏய் நீ என்ன பண்ற, நைட்டு 12 மணிக்கு வந்துரு, நம்ம பஸ் ஏறி திருப்பூர்ல போய் தாலி கட்டி வாழ்வோம் அப்படின்னோடனே அந்த பொண்ணு, உன்னை நம்பி நான் வர்றேன்னு, எங்க அப்பா அம்மாவை நான் விட்டுட்டு வர்றேன்னு, என்னை வச்சு நீ காப்பாத்தியா, என்னை வச்சு காப்பாத்தியா அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான் பாருங்க, ஏய் யாரடி சந்தேகப்பட்டு பேசுற, கட்டுன புடவையோட வாடி அப்படின்னா. அந்த புள்ள புடவை மட்டும் கட்டிட்டு ஜாக்கெட் படம் வந்துருக்கு. இன்னொருமா கட்டின புடவையோட வந்ததுக்கு கூட அவங்க அம்மாவும் கூட்டு வந்திருக்கு. ஏடி உன்னை கட்டின புடவையோட வரச்சுன்னா எதுக்கு உங்க அம்மாவோட வந்து, எனக்கு கழட்ட தெரியாதுங்க, அதுக்கு அம்மா கூட்டு. இப்படிதான் நாங்க மாறி மாறி சிரிச்சுக்கிறோம். ஆமா, அதனால ஒரு கிராமிய கவிஞன் அழகா பாடினான் பாருங்க. மேல் படிப்பு படிப்பதற்கு மேட்டாங்காட்டை வித்தேண்டி, புள்ள மேல் படிப்புல முன்னேற்றம், அவன் தலைமுடி இலக்கு தாப்பு, ஹாஸ்டல் பீஸ் கட்டுறதுக்கு அண்டா குண்டாவை வித்தேண்டி, புள்ள அனுஷ்கா படத்தை பார்த்து புட்டு வீட்டுல தலகாணிய கிழிச்சாண்டி, வீட்டுல தலகாணியே கிழிச்சாண்டி, புள்ள படிக்கிறான் படிப்பு கண்ணம்மா பைத்தியம் உனக்கு, குடும்பம் கடனில தவிப்பு, புள்ளையோ ரோட்டுல சைட்டு. என்ன அழகா இந்த இளைய சமுதாயத்தை படம் பிடிச்சு காட்டினான் இந்த கிராமிய. இந்த பாட்டெல்லாம் கேள்விப்பட்டது நீங்களா உட்காந்து எழுதுனதா? கிராமிய கவிஞர் எங்க ஒரு குளத்துல இங்க பெரியவங்க நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. நம்ம ஊர்ல குளம் இருக்கும், ஆறு இருக்கும், கண்மாய் இருக்கும். அதுல அந்த காலத்துல உள்ள இளைஞர்கள் வடக்கு கரையில குளிச்சுக்கிட்டு இருப்பான். அதே குளத்துல தெற்கு கரையில பெண்கள் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எந்த பாலியல் வன்கொடுமையும் நடந்தது கிடையாது. இன்னைக்கு இளைய சமுதாயம் என்ன பண்றான், ஒரு டீச்சர் பாத்ரூம்ல கதவை சாத்திட்டு குளிக்குது, 11வது படிக்கிற பையன் செல்போன் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புறானே. இது கேடுகட்ட சமுதாயத்துல கொண்டு போயிட்டு இருக்கிறது வீழ்ச்சி இல்லையா, இது தளர்ச்சி இல்லையா? தயவுசெய்து நான் கேட்கிறேன், அப்பா அம்மா உறவு எப்படி நீங்க வச்சிருக்கீங்க? ஸ்கூலுக்கு பேனா பென்சில் எடுத்துட்டு போனாங்க, இன்னைக்கு போறங்க கத்தி எடுத்துட்டு போறான். அதே போல வாத்தியார் அடிக்கலாம், இன்னைக்கு கம்பெடுத்து ஓங்குறாரு, அன்னைக்கு வந்த பேப்பர்ல வந்து நியூஸ் எடுத்து கட் பண்ணி லேமினேஷன் போட்டு தொங்க விட்டுருக்கான். மாணவரை அடித்த ஆசிரியர் கைது. இங்க இருந்து சொல்றேன், என்னை தொட்ட நீ கெட்ட பாத்துக்க, அப்படியே குச்சை போட்டார். நீங்க சொன்னீங்க செல்போன் வச்சுக்கிட்டு சொல்றீங்க. இன்னைக்கு இளைய சமுதாயம் தளர்ச்சியான ஆனதுக்கு காரணம் ஒன்னே ஒன்று சொல்றேன், வீழ்ந்ததுக்கு என்ன தெரியுமா? செல்போனை வச்சுக்கிட்டு எந்த குடும்பத்தில் ஒரு பையன் ஒரு இளைஞன் நைட்டு 12 மணிக்கு போர்வையை போத்திக்கிட்டு உள்ள அலோ அலோன்னு பேசுறானோ அந்த குடும்பம் இன்னும் நடுத்தருக்கு வரப்போகுதுன்னு உறுதியாக தெரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டில் அப்பங்காரன் இந்த பக்கம் படுத்திருக்கான் பெட்டில், அம்மாக்காரன் இந்த பக்கம் படுத்திருக்கா சென்டரில், பையன்காரன் போத்திக்கிட்டு அந்த பொண்ணுக்கு ஃபோன் பேசுறான் நைட்டு 12 மணிக்கு. ஹலோ, நல்லா இருக்கியா? இருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சப்பாத்தி? நைட்டு 12 மணிக்கு. நான் தூங்க போறேன், எனக்கு ஒரே ஒரு இச்சு கூட அந்த புள்ள அப்படின்னுச்சு. இவன் பதிலுக்கு அப்படின்னா பக்கத்தில் படுத்த அந்த அப்பங்காரன் இதை செவத்துல பள்ளி தான் கத்துது போல நினைச்சுக்கிட்டு அந்த சவுண்டுக்கு இவன் மேட்சா கொடுத்தான் அப்பங்காரன். விடிய விடிய அப்பன்னு பிள்ளைங்க இச்சு 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 இச்சுன்னு கொடுத்து விடிஞ்சு அந்த அம்மா குளிச்சுட்டு வந்து சொல்லியிருக்க அந்த அம்மாக்காரி, எங்க நம்ம வீட்டில் நைட்டு 2 பள்ளி கத்துனுச்சுங்க, ஏதோ நல்லது பிறக்க போகுது. ஒரு காலத்தில் இருந்த நிலை இளைஞரோட நிலை இன்னைக்கு இல்லை. நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, அன்னைக்கெல்லாம் ரசிகர் மன்றம் வைத்தார்கள், ஒருத்தரை பார்த்து மாடல் ரோலா வந்து வாழ்ந்தாங்க. அதுதான் இளமை பருவம். யாரு? பசும்பொன் முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் தனக்கு ரோல் மாடலாக யாரிடம் எடுத்துக்கொண்டார்? இந்திய தேசிய ராணுவத்தை அமைத்து உலக நாட்டு மக்களை அதிர்வுற செய்த சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டார். சுவாமி விவேகானந்தர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை தன்னுடைய வழிகாட்டுதல் எடுத்துக்கிட்டார். இன்னைக்கு எல்லா நடிகர்கள், சினிமா கதாநாயகன். இதனால என்ன, நடிகருடைய நடிப்பை நல்லா ரசிங்க, நல்லா அவங்களுடைய பாராட்டுங்க, வேணான்னு சொல்லலை. என்ன ரசிகர் மன்றம்? எங்கள் ஊரில் அஜித் தலைக்கு ஒரு ரசிகர் மன்றம் வச்சிருக்கிறான், இருக்கட்டும் வேணாங்கல்ல. போன தீபாவளிக்கு எங்கள் ஊரில் மட்டன் கடை கறி கடையில் போய் இந்த ரசிகர் மன்றம் சேர்ந்து அடிக்க போயிட்டாங்க. ஏன்டான்னு கேட்டால் அங்கே போர்டு இங்கே தலைக்கறி கிடைக்கும்னு எழுதி வச்சுருக்கான். இப்போ மாத்திட்டாங்க. என்ன, இந்த எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இனிமேல் இங்கே ஆட்டு மண்டகரி கிடைக்கும்னு எழுதியிருக்கான். நடுவர் அவர்களே, இந்த இளைய சமுதாயத்தினால் இன்று நாட்டிற்கு வீழ்ச்சிய தளர்ச்சிய என நல்ல தீர்ப்பை தந்து அவர்களை நல்வழிப்படுத்துமாறு அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா தொடங்கியிருக்கார். தளர்ச்சிக்கு அப்படியே தொகுத்து அடிச்சார் பார்த்தீங்களா? பாடலோடு இசையோடு ஒரு பட்டிமன்ற பேச்சுக்கு என்னென்ன சுவை வேணுமோ அதெல்லாம் அதில் இணைந்து அழகா ஒரு பேச்சு எப்படி இருக்குன்னு ஒரு முன்னுதாரணமாக இப்போ தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி நிறையா படைப்பாளி, அவரே நிறையா துணுக்குகள் உருவாக்குறார். ஆனால் அவர் மேடையில் சொல்ல முடியாது, அந்த மாதிரி ரொம்ப பிரமாம முடிச்சிருக்காரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லி, இளநீருக்குத்தான் சுவை அதிகம், இளமைக்குத்தான் பலம் அதிகம்.
அந்த வகையில் விமல் அவர்களுக்கு பெரிய உற்சாகமான கரவோசை விடுங்க.